ரஜினி சார் சொன்ன மாதிரி வந்து இறைவன் படைச்சதுலேயே ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த இயற்கை, இன்னொன்று வந்து நம்மங்க. போட்டுருக்கீங்களா? இல்லைங்கண்ணா. சரி, கொஞ்சம் ஓரமாக போட்டுடலாம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், மான் நிற்கிது. ஆடாடா இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. ஆஹா மீஸ் சும்மா 4 செவத்துக்குள்ளே அடித்து தொங்குற கேலண்டர் மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த தொட்டபேட்டா ரோட்டு மேலே வந்து முட்டை பரோட்டா எங்கே போடுறாங்கன்னு தெரியல. உள்ள அலோடு இல்லையா? இந்த 1 மணிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. அற்புதத்தின் அற்புத தீவுங்க. செத்து போனால் என்னங்க, இருக்கும் போதே நம்ம வந்து சொர்க்கத்தில் தாங்க இருக்கோம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி தாங்க கிளம்பிட்டோம். கோத்தகிரியில் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா எங்கேன்னு தெரியல. இன்றைக்கி சண்டேன்றனால அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே திருப்பூரில் தான் இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து கொடிவேரி போயிருப்போம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து கோத்தகிரி கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம சோலோ ட்ரிப்பு தாங்க போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோலையும் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன், திருப்பூர்லேருந்து அந்த கமெண்ட் பண்ண ப்ரோ, அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டாலையும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம குரூப் ரைட்லாம் வந்து பண்ணலாங்க. இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 83 கிலோமீட்டருங்க கோத்தகிரி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கைஸ். இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வரும். ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாங்க. ஓம் நம சிவாய. நான் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னுமே அதாங்க யோசித்தேன், சரி இங்கேருந்து ஒரு 83 கிலோமீட்டர் ரைட் பண்ணி போய் டீ குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு யோசித்தேன். எனக்கு வந்து டீனா ரொம்ப பிடிக்கும். இந்த பெட்ரோல் பங்கில் அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே போகலாங்க. எந்த சைடு போய் போகிறதுன்னு தெரியல. யாரும் அப்படியே செக் பண்ணணும். நார்மலே கொடுங்க. ஹெல்மெட் லாக்கர் வேறு ஓப்பன்லேயே இருக்குது. ஓகேண்ணா. ஒரு 450 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சுங்க. ஓகேண்ணா, நன்றி. இந்த ரோடு வந்து ஆல்ரெடி வந்திருப்போம் லாஸ்ட்டாக வந்து கொடிவேரி போன வீடியோவில். ஸோ அதனால் வந்து நான் முன்னாடி அவினாசி போயிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவினாசி வந்துட்டோங்க. இங்கேருந்து வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து 42 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இங்கேருந்து அன்னூர்லேருந்து அப்படியே வந்து மேட்டுப்பாளையம் போகணுங்க. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கு. அது கோத்தகிரி தாங்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கோத்தகிரி எக்ஸ்பிரஸ். ரோடு ஒரு இடத்துல வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு இடத்துல சின்னதாக குறிக்கிறாங்க. பழங்கள்லாம் விற்றுட்ருக்காங்க, கலர் கலராக இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து இப்படி வந்தோன்னா வந்து வழி எனக்கு தெரியும். மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படியே கோத்தகிரி போகிறது. மேட்டுப்பாளையம் போயிட்டேன்னா ஓரளவு வழி தெரிஞ்சிருங்க எனக்கு. காரில் இருந்து ஏதோ சாப்பிட்டு கீழே போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, ஏதோ பழத்தோட தோலை உரிச்சு கீழே போட்டுட்ருக்காங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து காரில் போகும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பின்னாடி வந்து வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதை பண்ணுங்க. ஆனால் வந்து நிறையா வாட்டி நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம். அதாவது காருக்கு பின்னாடி போகும்போது டக்குன்னு வந்து தண்ணி ஊற்றுறது, இல்லைனா வந்து எச்ச துப்புறது பார்க்காம. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:25 ஆகுது. அன்னூருக்கு இங்கேருந்து வந்து 6 கிலோமீட்டர் தாங்க கைஸ். இந்த சைடு பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக வாழைத்தோட்டம் தாங்க. அப்புறம் இன்னும் நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா வந்து என்ன வருதுன்னா வந்து நம்மளோட பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் வருது. ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக கொடுப்போம். என்னடா இவன் கண்டிப்பாக பண்ணுவான், கண்டிப்பாக கொடுப்போம் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கான், பண்ண மாட்டானே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக பண்ணுவேங்க. அப்படி வந்து பைக் இல்லாதப்போ வந்து டெக் சம்மந்தமாகவும் போடுவேன், ட்ராவல் சம்மந்தமாகவும் போடுவேன். அப்போ வந்து என்கிட்ட பைக் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பைக் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாகவே சரி ட்ராவல் வீடியோஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கை வந்து தள்ளி வச்சிட்டாங்க. டெக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியாது. ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு அந்த வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் வீடியோவும் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எங்கேயாவது போகணுன்னா வந்து பஸ் பிடிச்சி போயிடுவேன். இங்கே போயிட்டு விலாக் எடுத்துருவாங்க. அப்படி ப்ளஸ் நம்ம வந்து அன்னூர் வந்துட்டோம். லெஃப்ட் சைடு போனால் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் ரைட்டில் போக சொல்லுது.
இங்கே பாருங்க கைஸ், அப்படியே மலைக்கு பக்கத்தில் கிட்ட வர வர எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். எல்லா சைடும் மலையாக தாங்க இருக்குது. எந்திரன் படத்தில் வந்து ரஜினி சார் சொன்ன மாதிரி வந்து இறைவன் படைச்சதுலேயே ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த இயற்கை, இன்னொன்று வந்து நம்மங்க. எப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து மேட்டுப்பாளையம் வந்துடும். அங்கேருந்து அப்படியே கோத்தகிரி மேலே ஏற வேண்டியதாங்க. ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி மேட்டுப்பாளையம் போயிட்டு உங்களுக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து பேட்ரி வந்து இன்னும் ஒன்று தான் இருக்குங்க. ப்ளீஸ் நம்ம அப்படியே மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே தான் வந்து டியூட்டி பார்த்துட்ருக்கான். ஸோ அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். டியூட்டி இல்லையா? ஹாய் ப்ரோ. அப்படியே சும்மா அப்படியே கோத்தகிரி வரையும் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலான்னு. போடும் ஆன்ல தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அதுக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன் ப்ரோ. ஓகே ஓகே கைஸ், நம்ம அப்படியே நம்மளோட ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவனுக்கு வந்து லீவ் தான். அதுக்கப்புறம் வந்து வரணுன்னா வந்து பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ஸோ இங்கே தான் வந்து டியூட்டி பார்த்துட்ருக்காங்க அவங்கெல்லாம் மேட்டுப்பாளையத்தில். ஆஹோ, தண்ணி நிறையா போயிட்டுருக்குங்க இதில். முன்னாடிலாம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க கைஸ், பக்கத்தில் வந்துட்டு மலை பக்கத்தில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மலையிலே ஏறிட்டுருப்போம். ரைட்டில் கோத்தகிரி, நேராக போனால் ஊட்டிங்க இங்கேருந்து. ஆனால் நம்ம வந்து ரைட் எடுத்துருவோம் கோத்தகிரிக்கு போகிறனால. கோத்தகிரி போய் மேலே போய் டீ குடிக்கிறது தான் வந்து அற்புதமாக இருக்கும். இல்லைங்கண்ணா, சரி கொஞ்சம் ஓரமாக போட்டுடலாம். அப்படிங்களா? போட்டு தான் போகணுமா? கண்டிப்பாக போட்டு தான் போகணும். அது ஜூலையிலே முடிஞ்சிரும்னாங்க. அப்படியா? கைஸ், பாஸ் போடணுமா? இது தெரியாமல் போச்சுங்க. கூகுளில் போய் டிஎன் பாஸ்ன்னு போடுங்க. உங்கள் அட்ரஸ்ஸு இதெல்லாம் டிஎன் பாஸ். ஓகே கைஸ், நான் அப்படியே வந்து பாஸை போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், பாஸ் அப்ளை பண்ணியாச்சு. நான் அப்ளை பண்ணியாச்சுண்ணா. பாஸ் டவுன்லோட் பண்ணுறேன் சார். இப்போ போடலாம். டிஎன் பாஸ்ன்னு போடுங்க. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆகஸ்ட்டில் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பாஸ் போட்டுக்கணும், கம்பல்சரி தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பாஸ் போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நீங்கள் வந்து கோத்தகிரி இல்லை ஊட்டி அந்த மாதிரி வந்து புதுசாக வர்றீங்க அப்படின்னா பாஸ் இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க. இங்கே வந்து மஸ்ட்டாக கேட்குறாங்க. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், மான் நிற்கிது. மானுங்க இன்னும் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ ஸ்லோவாகவே போய்க்கோங்க. டக்குன்னு ஏதாவது அனிமல்ஸ் கிராஸ் பண்ணிருச்சுன்னா அது வேறு. ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து கவனமாக தான் போகணும். அப்படியே கோத்தகிரியில் வந்து கீழேருந்து அப்படியே மேலே ஏறும்போதே வந்து அந்த ஒரு சில்னஸ் வந்து தெரியுதுங்க. ஊட்டி போகும்போதெல்லாம் நம்ம போன வருஷம் நவம்பரோ டிசம்பரில் போயிருப்போம். அப்போ போகும்போதெல்லாம் எப்போ கிளைமேட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுங்களா? ரோடே அப்படியே தெரியாதுங்க, அந்த மாதிரி இருந்துச்சுங்க கிளைமேட்டு. ஊட்டிக்கு இங்கேருந்து 53 கிலோமீட்டருங்க. கோத்தகிரிலேருந்து பக்கம் தாங்க ஊட்டியெல்லாம். கொண்டை ஊசி வளைவு வந்துட்டோங்க. 7/7. வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம்? அதுலேயே போட்டிருக்காங்க மிக வேகம் மிக நன்று அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து திருவுன்னு தெரிவிட்டு போகணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. அடடா, அற்புதத்தின் அற்புதங்க. ஸோ நம்ம அந்த கீழே இருந்தாங்க வந்தோம், தெரியுதான்னு தெரில. செம்மையாக இருக்குங்க. இன்னும் மேலே போகலாங்க. இன்னும் மேலே போய் வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்த கொண்டை ஊசி வளைவு. கோத்தகிரியில் வந்து கேத்ரின் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அங்கே வேணால் போய் பார்க்கலாங்க. அலோவ் பண்ணால் போகலாம், இல்லைனா வந்து வேறு எங்கேயாவது போயிட்டு அப்படி வரலாங்க.
கேத்ரின் ஃபால்ஸ் கோத்தகிரிலேருந்து 5 கிலோமீட்டரோ 6 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. நான் இப்போ வரையும் போனதில்லை, கூகுள் மேப்பில் தான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து செத்து போனால் வந்து சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்னு கேட்டுட்ருக்காங்க. செத்து போனால் என்னங்க, இருக்கும் போதே நம்ம வந்து சொர்க்கத்தில் தாங்க இருக்கோம். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. இருக்கிற வரையும் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதாங்க, அதாங்க லைஃபே. நீலகிரி மாவட்டம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கைஸ், இந்த சைட்லாம் வந்து ரோடு புதுசாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு டீ கடை இருக்கும், அது எங்கே இருக்குன்னு தெரியல. மலைகளின் அரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆஹா, அற்புத தீவு. ஐயோ, டிக்கெட்டா ஜிபேயில் தானே இருக்குது. சுத்தம் முடிஞ்சு. ஜிபே தானே, ஹாட் கேஷ் இல்லைண்ணா. ஹாட் கேஷ் இல்லைண்ணா. என்ட்ரி போட்டு போகணுன்னு நினைக்கிறேன். கைஸ், அப்படியே என்ட்ரி போட்டு போகலாங்க. கைஸ், நம்ம அப்படியே அந்த டோலில் வந்து என்ட்ரி போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா கேட்டாங்க. என்கிட்ட வந்து ஹாட் கேஷே இல்லை, ஜிபேயில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பைக்கோட நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்ட் நம்பரு, சைனு, அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. குன்னூர் வந்து இங்கேருந்து 36 கிலோமீட்டருங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 மணி ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோங்க, கோத்தகிரி பக்கம் வந்துட்டோம். இந்த டீ கடை தான் இங்கே சொல்லிகிட்டு இருந்தேன். இங்கே ஜிபே இருக்கான்னு தெரில. ஜிபே இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கை நிறுத்திட்டு அப்படியே வந்து ஒரு டீ, அதுக்கப்புறம் வந்து ஒரு மிளகா பஜ்ஜி வந்து வாங்கிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதமான இடத்துல தான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்க. இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கேத்ரின் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். அது ஓப்பனாக என்னன்னு தெரில. ஸோ எங்கேயாவது போய் பார்க்கலாங்க. வந்து ப்ரோ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கான்னு சொல்லி. அவர் வந்து தெரியல ப்ரோ, நாங்கள் போனதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரிங்க, ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணலாலும் எது நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிட்டு வர வேண்டியதுதான். அடடா, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆஹா, மிஸ்ட்டுங்க, மிஸ்ட்டு எப்படி மிஸ்ட்டு போகுதுன்னு பாருங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு டைமாவது வந்து அனுபவிக்கணுங்க. சும்மா 4 செவத்துக்குள்ளே அடித்து தொங்குற கேலண்டர் மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. சும்மா பறந்து விரிந்து திரிந்து இருக்கணும். விஷ்ணு படத்தில் வந்து கோத்தகிரியில் தான் நிறைய சீன்லாம் எடுத்திருப்பாங்க. அதில் கூட ஒரு அந்த பாட்டு வரும், தொட்டபேட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டான்னு சொல்லிட்டு. இந்த தொட்டபேட்டா ரோட்டு மேலே வந்து முட்டை பரோட்டா எங்கே போடுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அது படத்துக்காக மட்டும்தான் நினைக்கிறேன். கேத்ரின் நீர்வீழ்ச்சி 5 கிலோமீட்டருங்க. வா, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மிஸ்டெல்லாம் வந்து கவர் ஆகி அந்த மலையே வந்து சூப்பராக இருக்குங்க. கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கு. எங்கேப்பா போகிறது கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்க்கு? ஸோ இங்கே என்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. நான் எப்படிண்ணா போகிறது ஃபால்ஸுக்கு? இதுக்குள்ளேயா? ஓ, உள்ளே அலோடு இல்லையா? என்னங்கண்ணா, வியூ பாயிண்ட் தான் போக முடியுமா? கைஸ், ஃபால்ஸுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம், வியூ பாயிண்ட்டு தான் போகும். ஓகேண்ணா. ஸோ கைஸ், அப்படியே வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். பட் ஆனால் வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த முட்டை மேகி வாங்கிட்டு இப்படி அற்புதமான இடத்துல வந்து அப்படியே முட்டை மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோங்க. கைஸ், நம்ம அப்படியே அந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே போகாமல் வெளியிலேயே வந்து ஒரு முட்டை மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ்டாங்க, 1 வருஷம் ஆயிடுச்சான் க்ளோஸ் ஆகி. ஆனால் வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பன் போட்டிருக்கு மேப்பில். ஸோ மேப்லேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை பார்த்து வந்து யாரும் வரமாட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 30 ரூபீஸ் வந்து வாங்குறாங்க. நான் ஆனால் அதுக்கு போகலைங்க. சும்மா போய் ஃபுல்லாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக வந்து மிஸ்டாக தான் இருக்கும். போய் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூவை வந்து பார்க்கவும் முடியாது. அதுக்கு 30 ரூபான்றது வந்து ரொம்ப அதிகங்க டிக்கெட். ஃபால்ஸ்னால் கூட பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு போய் குளிக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு எதுக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கோடநாடு கிளம்பிட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி ஆக போகுதுங்க. கோடநாடு வந்து இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. கோடநாடு வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கலாங்க. கைஸ், இந்த அற்புதமான இடத்துல அப்படியே வண்டி நிப்பாட்டியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இதெல்லாம் வியூ. இந்த வியூவை பார்க்குறதுக்கு எதுக்குங்க 30 ரூபா கொடுத்து போகணும்? இங்கே நின்றுட்டு ஃப்ரீயாகவே பார்க்கலாமே. வேறு லெவலில் இருக்குது கைஸ். அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. கைஸ், நான் இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து vlog வந்து மெயின் ரோடு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா அற்புதமான மிஸ்டெல்லாம் வருதுங்க. ஸோ அது எப்படி கவர் பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லி மறுபடியும் ஆன் பண்ணிட்டாங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து சுந்தட்டி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அங்கே ஆல்ரெடி நான் போயிருக்கேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். பெருசாக அந்த வீடியோலாம் போடல, சும்மா குளிச்சுட்டு வரும்போது வீடியோ எடுத்தது, வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருந்தது. பட் அப்போ நல்லா இருந்துச்சுங்க அந்த வாட்டர் ஃபால்ஸு. பட் எதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இங்கேருந்து இந்த ரைட் எடுத்து போகணும் கோடநாடுக்கு. காட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கேருந்து 14 கிலோமீட்டருங்க கோடநாடு வியூ பாயிண்ட் வந்து. இப்போ டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாங்க. அடல்ட்ஸ்னால் 30, சில்ட்ரன்ஸ்னால் வந்து 10 ரூபா. இதானப்பா வியூ பாயிண்ட்டு. இதுக்குள்ளே போகணுமோ? ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட பைக் வந்து அங்கே பார்க் பண்ணிட்டோம். அங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. கைஸ், நம்ம வந்து இப்போ கோடநாடு வியூ பாயிண்ட்டுக்கிட்டே வந்துட்டோம். இந்த கோத்தகிரிலேருந்து இந்த லாஸ்ட்டில் தாங்க வந்து இந்த வியூ பாயிண்ட்டே இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டருங்க அங்கேருந்து வர்றதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேயும் வந்து 30 ரூபா தான் என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. அவங்கெல்லாம் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. கைஸ், இங்கே வந்து வியூ பாயிண்டில் வந்து சரியான காற்றடிக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஃபைனலாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உட்காந்தாச்சு. இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நேராக வந்து நம்ம திருப்பூர் தாங்க போக போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கோத்தகிரி வந்தால் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் வர முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து கோடநாடு வியூ பாயிண்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பபாய்.